தாவேக குதிரை பேரம் செய்து வருவதாக குற்றஞ்சாட்டி ஆளுநரிடம் திமுக புகார் அளித்திருக்கிறது. ஆளுநர் அர்லேகரை சந்தித்து திமுக அமைப்புச் செயலர் RS பாரதி, வில்சன் MP ஆகியோர் புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள். தாவேக வெளிப்படையாகவே குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருகிறது என்றிருக்கிறது திமுக. இது தொடர்பான புகாரை ஆளுநரிடம் அளித்திருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து காவல்துறையினர் மிரட்டியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், ஆளுநரிடம் என்ன முறையிட்டிருக்கிறார்கள் திமுகவினர்? திலகவதி, திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன், சட்டத்துறை நிர்வாகி பரந்தாமன் உள்ளிட்டவர்கள் தமிழக ஆளுநர் அர்லேகருடன் மக்கள் பவன், கிண்டியில் இருக்கக்கூடிய மக்கள் பவனில் சந்தித்து திமுக சார்பில் தாவேக அரசு குதிரை பேரம் நடத்தி வருவதாக நேரில் புகார் அளித்து தற்போது அந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. முன்னதாகவே திமுக சார்பில் ஏற்கனவே ஆளுநருக்கு கடிதம் மூலமாக RS பாரதி புகார் அளித்திருந்தார். தாவேக அரசு வெளிப்படையாகவே குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும், குதிரை பேரத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தினால் மட்டுமே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்து வருவதாக திமுக சார்பில் நேரடியாகவே ஆளுநரிடம் புகார் அளித்து இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இதில் உறுதியான நடவடிக்கை ஆளுநர் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசி வருவதாக தகவல் தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று கைது செய்யப்பட்ட பொழுது மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில், SP அலுவலகத்தில் 6 மணி நேரம் விசாரணை நடத்தியதாகவும், இதில் மர்மம் இருக்கிறது, என்ன காரணத்திற்காக 6 மணி நேரம் வைத்திருந்தார்கள் என்று ஏற்கனவே திமுக பேசியிருந்தார்கள். இந்த கோரிக்கைகள், அதே போன்று தாவேக அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவைகள் அதிகமாகி இருக்கிறது. வழக்கறிஞர்கள் பணி நியமனத்திற்கு லஞ்சம் பெறக்கூடிய போன்றவை தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாக உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக சார்பில் தற்போது ஆளுநரை நேரடியாக சந்தித்து இந்த புகார் கடிதத்தை அளித்து பேசி வருகிறார்கள். மிக முக்கியமாக குதிரை பேரம் நடக்கிறது என்றும், இது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் நடப்பதாக திமுக தெரிவிக்கின்றன. இதை அனைத்துமே ஒரு புகாராக ஆளுநரிடம் சந்தித்து தற்பொழுது திமுகவினுடைய நிர்வாகிகள் பேசி வருகிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்.